வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு முதல்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கவில்லை என்று சொன்னால், ஈரானில் இருக்கிற மொத்த பவர் பிளான்ட்ஸும், பிரிட்ஜஸும், ஈரானில் இருக்கிற என்டையர் கேஸ் ஃபீல்டும் வந்து அமெரிக்காவால தகர்க்கப்படும் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிற இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஈரான்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஈரான்ல இருக்கிற உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளத்தை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஈரான்ல மிக முக்கியமான 2 ராணுவ மூளைகளை வந்து மிக முக்கியமான 2 ராணுவ நபர்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா, ஐஆர்ஜிசியில இன்டெலிஜென்ஸ் சீஃபையும் அண்டர் கவர் யூனிட் லீடரையும் வந்து 2 பேரையும் வந்து இஸ்ரேல் வந்து குண்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளத்தையும் வந்து இஸ்ரேல் தாக்கி இருக்கிறாங்க. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானை அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த போர்ல பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாட்டையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த 3 நாட்டுக்குமே வந்து பெரிய அளவிலான சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கின்றன. பெரிய அளவிலான செலவு வந்து ஏற்பட்டிருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேலோட ஒப்பீட்டளவுல பார்த்தோம்னு சொன்னா, ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருட்சேதமும், மிகப்பெரிய அளவிலான சொத்து சேதமும், அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, மிகப்பெரிய அளவிலான உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்குது. ஆனா இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவையும், இஸ்ரேலையும் தாக்கிக் கொண்டே இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக அமெரிக்காவையும், இஸ்ரேலையும் வந்து ஈரான் தாக்கிக் கொண்டே இருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்காவால ஈரான்கிட்ட வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்த பொழுதும், ஈரான் வந்து அதை மறுத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஈரான் அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னா, ஈரானுக்கு வந்து பெரிய அளவிலான பொருட்சேதமும், பெரிய அளவிலான உயிர் சேதமும் வந்து ஏற்பட்டிருக்குது. ஈரான் தரப்புல வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அமெரிக்கா வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான பேச்சுவார்த்தை வேணும். நிரந்தரமான பேச்சுவார்த்தைன்னு சொன்னா அப்படின்னா, ஈரானுடைய வரலாற்றில எந்த ஒரு இடத்துலயும் வந்து அமெரிக்காவால ஈரான் தாக்கப்படாது. அதாவது அமெரிக்கா எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஈரானை தாக்காது. இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் நாங்க தயாராக இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கா. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல். இந்த 2 நாடும் சேர்ந்து ஈரான்ல வந்து 2 கிழமைக்குள்ள ஈரானுடைய கவர்மெண்ட்டை மாத்துவோம், ஆட்சி மாற்றம் செய்வோம், ஈரானை வந்து அமெரிக்காவிட்ட சரணடை வைப்போம்னு சொல்லி இந்த போரை தொடங்கினாங்க. ஆனா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா 4 வாரங்கள் கடந்தும் பார்த்தோம்னு சொன்னா ஈரான் அமெரிக்காவுக்கு ஈடு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவால ஈரானை தோற்கடிக்க முடியவில்லை என்பது வந்து உண்மையான விஷயமாகும். இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது அமெரிக்காவினுடைய 2 போர் விமானங்களை வந்து ஈரான் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வரலாற்றிலே வந்து நீண்ட கால வருடங்களுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஒரு போர் விமானத்தை வந்து ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. இதே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாகும். இந்த போர்ல வந்து ஈரான் கிட்டத்தட்ட வென்றதுக்கு சமமான ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த அமெரிக்காவினுடைய இந்த ஃபைட்டர் ஜெட்டினுடைய பைலட் வந்து ஒரு வேளை ஈரானோட கையில உயிரோட பிடிபட்டிருந்தா, அமெரிக்கா ஈரான்கிட்ட சரணடைய தவிர வேறு எந்த வழியும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த விடயமானது மிக முக்கியமான விடயம். அமெரிக்காவுடைய ஒரு பைலட் உயிரோட ஈரான்கிட்ட பிடிபடுமாக இருந்தால், அதை வச்சுக்கொண்டு ஈரான் மிகப்பெரிய அளவிலான டிமாண்டை வந்து அமெரிக்காவிட்ட வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பைலட்டை வந்து அமெரிக்கா ஒரு மாதிரி ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒயிட் ஹவுஸ்ல ஈஸ்டர் தினத்துக்குரிய உரையாற்றும் பொழுது இந்த விஷயத்தை பற்றியும் காய்ச்சிருக்கு. அதாவது பட்ட போட்டு ரெஸ்கியூன்னு சொல்லி மிகவும் பெருமையா வந்து அந்த ரெஸ்கியூ சம்பந்தமா வந்து சில விஷயங்களை வந்து ட்ரம்ப் பகிர்ந்திருக்கிறார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா, அந்த ரெஸ்கியூக்கு பின்னால பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ட்ரம்ப் அவர்கள் செலவு செஞ்சிருக்கிறார். அந்த அளவு கோடி ரூபாய் செலவு செஞ்சு மிகப்பெரிய அளவிலான ஒரு படையை அனுப்பித்தான் அந்த பைலட்டை வந்து அங்கிருந்து அமெரிக்கா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா, ஒருவேளை அந்த பைலட்டை அமெரிக்கா காப்பாத்தாம விட்டிருந்தா இந்த போர்ல அமெரிக்கா ஈரான்கிட்ட தோத்ததுக்கு சமனாக இருந்திருக்கும். அதனாலதான் அமெரிக்கா இவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்து அந்த பைலட்டை வந்து அங்கிருந்து உயிரோட மீட்டிருக்காங்க. சரி, இந்த போர்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானினுடைய ராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சில ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இந்த போர் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னு சொன்னா, ஈரான்ல சிறுவர்கள் படிக்கிற ஒரு ஆரம்ப பள்ளி மீது தாக்குதல் நடத்தி நிறைய சிறுவர்களை வந்து அமெரிக்கா கொண்டாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தின் மீது வந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. ஈரான்ல இருக்கிற ஷரீஃப் யூனிவர்சிட்டி மீது இஸ்ரேல் ஆனது தாக்குதல் நடத்திருக்காங்க. இது தொடர்பாக ஈரானினுடைய துணைத் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, அமெரிக்காவானது ஈரானினுடைய அறிவை குறிவைத்து குண்டுகளை போடுகின்றன்னு சொல்லி, உண்மையிலேயே எங்களுடைய விஞ்ஞானிகள் தான் உண்மையான பங்கர் என்று சொல்லி ஈரானினுடைய துணைத் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவானது ஈரான் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளையும் வந்து வீசுவதாக வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் 3 நாடுகளையும் வந்து சமாதானத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தற்பொழுது இறங்கி இருக்கிற ஒரு நாடு தான் பாகிஸ்தான். பாகிஸ்தானை பார்த்தோம்னு சொன்னா, இந்த
அமெரிக்கா ஈரான் போரை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்னு சொல்லி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னு சொன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு ஒரு 45 நாள் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லிட்டு முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொன்னா போரானது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும், அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் ஆனது திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் ஆனது திறக்கப்பட வேண்டும் என்ற விஷயமானது இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னா தற்பொழுது அமெரிக்கா ஈரான் மீது எவ்வளவு குண்டுகளை எவ்வளவு ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பி தாக்குதல் நடத்தினாலும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை வந்து அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் வந்து அது முற்றுமுழுதாக இல்லைன்னு சொல்லலாம். அமெரிக்கா வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை வந்து திறக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற மிச்ச ஐரோப்பிய நாடுகளுடைய ராணுவத்தின் உதவியை வந்து நாடு இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா எந்த விதமான நாடுகளும் வந்து அதற்கு முன்னுக்கு வரவில்லை. அதாவது அமெரிக்காவுக்கு தங்களோட ராணுவத்தை அனுப்பி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை திறக்கிறதுக்கான ராணுவ உதவியை செய்யறதுக்கு எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளும் வந்து முன்னுக்கு வரவில்லைன்னு சொல்லலாம். ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு முதல்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் திறக்கவில்லை என்று சொன்னால் ஈரான்ல இருக்கிற மின் நிலையங்கள், ஈரான்ல இருக்கிற பாலங்கள், ஈரான்ல இருக்கிற கேஸ் உற்பத்தி செய்யப்படுகின்ற இடங்கள் எல்லாமே வந்து தகர்க்கப்படும் சொல்லி கடுமையாக எச்சரிக்கை விடுத்து. ஆனா இதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் விதமா என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா நாங்க இதற்கு பயப்பட மாட்டோம். எங்களுடைய பதிலடி மிக மோசமாக இருக்கும் என்று சொல்லி ஈரான் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு பிறகு இந்த போரானது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரப்போதா அல்லது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில வந்து முடிய போதா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.